ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். பொதுவாக செவ்வாய் சகோதர காரகன், நிலத்துக்கு காரகன், ரியல் எஸ்டேட் துறைக்கு சொந்தக்காரர், அனைத்து விதமான சீருடை அணிந்து பணியாற்றி கொள்ளக்கூடிய துறைக்கு சொந்தக்காரர், அதிகாரம், மருத்துவத்துறைக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர், கோபம், ஆக்ரோஷத்துக்கு சொந்தக்காரர். ஸோ இந்த செவ்வாய் பகவானானது மேச மனையில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன தெய்வத்தை வழிபடுவது இந்த காலகட்டத்தில் சிறப்பு என்பதை பற்றி டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கடகராசி அன்பர்களே, செவ்வாய் பயிற்சியால் என்ன பலன்? அதாவது மீன மனையில் இருந்த செவ்வாய் பகவான் இப்போது மேச மனையில் ஆட்சி பலத்தோடு அமரப்போகிறார். அதாவது செவ்வாய்ங்கிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு யார் அப்படின்னா 5க்குரியவன், அதே சமயத்தில் 10க்குரியவன், தொழில் ஸ்தானத்தின் அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் பகவான் வருகின்ற 11/5/2026 அன்று ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்க போகிறார். எதுவரைக்கும் இருக்க போகிறார் அப்படின்னா 20/6/2026 வரை. ஸோ இந்த காலகட்டம் செவ்வாய் பகவான் வலிமையாக இருந்து பலனை தரப்போகிறார். அப்போது கடந்த ஒரு 3 மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 8ல் இருந்தார். அதாவது 8ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்தார். அடுத்து 9ஆம் இடத்தில் இருந்தாலும் 8ஆம் அதிபதியோடு சேர்ந்திருந்தார், சனி பகவானோட சேர்ந்திருந்தார். அப்போ நிறைய லக்கு இல்லைன்னு சொல்லுவீங்க. தான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்றாக இருக்கும். அதாவது ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு ஃபீலிங்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருக்கும். கோபம் வந்திருக்கும், ஆக்ரோஷம் வந்திருக்கும், நினைச்சது நடக்கலை அப்படிங்கிற ஆதங்கமும் உங்கள் மனசில் இருந்திருக்கும். ஆனால் இப்போது இந்த கடகத்துக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் பகவான் தான். ஏன்னா 5க்குரியவன், பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, 10க்குரியவன், ஒரு கேந்திரம், ஒரு கோணத்துக்கு அதிபதி, ஆட்சி பலம் அடைகிறார். இந்த காலகட்டம் தொட்டது தொடங்கும், நினைச்ச காரியங்கள் ஜெயமாகும். எதெல்லாம் கடந்த சில 3 மாதங்களாக நடக்கலையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அந்த ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டம் கண்டிப்பாக நடக்கும். எழுதி வச்சுக்கோங்க. அப்போ நடக்கலை என்று நினைத்து கொண்டிருந்த விஷயங்கள் நடக்க போகிறது. யோகத்தை தர காத்து கொண்டிருக்கிறது. அது செவ்வாய் ஆட்சி பலம், உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் ஆட்சி பலம். அதே சமயத்தில் 10ஆம் இடத்துல திக்பலம் அடையுது. அப்போது டபுள் லக்குன்னு அர்த்தம். அப்போ வலிமை கொடுக்கிறது, அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது, தைரிய வீரியத்தை கொடுக்குது. செவ்வாயினாலே தைரியம், வீரியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், எழுச்சியை கொடுக்கக்கூடிய கிரகம், எதையும் சாதிக்கணும் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம். அவர் வலிமையாக இருந்து அது தொழில் ஸ்தானத்தில் இருக்குது. அப்போ தொழிலில் அதிகாரம் கிடைக்கப் போகிறது, ஒரு பதவி கிடைக்கப் போகிறது, ஒரு அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது, ஒரு கௌரவம் கிடைக்கப் போகிறது, மதிப்பு மரியாதை கிடைக்கப் போகிறது, அந்தஸ்து கிடைக்கப் போகிறது இந்த கடகராசி என்பர்கள். ஏன்னா ஏற்கனவே நிறைய கஷ்டத்தை அனுபவித்தவர்கள், 1 2 நல்ல கிடையாது, நிறைய ஞானோதயம், நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். அந்த அனுபவத்தின் வாயிலாக இனி அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய, அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும். கெட்டியாக பிடித்து கொள்வது நல்லது. நல்ல நல்ல செய்திகளை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. 5க்குரியவன், 5ங்கிறது யார்? பூர்வ புண்ணியம், குழந்தை ஸ்தானம். அந்த குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி ஆட்சி பலம். அப்போது யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் தரக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கும். அதை கெட்டியாக பிடிச்சுக்குங்க. அதே சமயத்தில் குழந்தைகள் நலன்
அதாவது குழந்தை நலன், குழந்தைக்காக இந்த குழந்தை இந்த படிக்கணும், இந்த காலேஜுக்கு போகணும், இதை படிக்கணும், ஒரு ஆசைப்பட்டு கொண்டு இருக்கும்ல, அந்த ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும். 5 நல்ல 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 விஷயங்கள், நல்ல அதாவது ஒழுக்கமாக இருக்கக்கூடிய, என்ன சொல்கிறது, யாருக்கும் கெடுதல் நினைக்காத நல்ல எண்ணங்களோடு கொடுக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு. இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 11/5/2026 28/5/2026 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அஸ்வினிங்கிறது கேது. அந்த கேது எங்கே இருக்காருன்னா 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போது குடும்பங்களை பற்றிய தீர்வு இருக்கும். நிறைய பேர்த்துக்கு குடும்பத்தில் அது பிரச்சனை, இது பிரச்சனை, கடன் பிரச்சனை, என் பேச்சு கேட்கல, கணவன் மணிக்குள்ள கருத்து வேறுபாடு, இது எல்லாமே தீர்க்கக்கூடிய தன்மை, புரிந்து கொள்ளக்கூடிய சில உணர்வுகளை கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ குடும்பத்தில் இருந்து வந்த கசப்புணர்வுகளை விளக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கேது சூரியனை போல செயல்படுவார். அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன், தனம், பணம் வரக்கூடிய அமைப்பு, அது கேது இருக்கிறதுனால வெளியூர் வெளி மாநிலத்தின் மூலமாக தனவரவு கிடைக்கும். அதே ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா தொடர்புகள், ஒப்பந்தங்கள், வெளிநாட்டு ஒப்பந்தங்கள், வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு நண்பர்களை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். ஒரே ஒரு விஷயம்னா, செவ்வாய் கேது இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே ஈகோ கூடவே கூடாது. இது ஒன்று தான். 3ஆம் நபர்களின் குறுக்கீடு உங்கள் குடும்பத்துக்குள்ளே வராமல் பார்த்துக்கிட்டாலே போதும். இல்லை நீங்கள் மற்ற குடும்ப விஷயத்தை தலையிடாமல் இருந்தால் போதும். இந்த விஷயம் மட்டும் நீங்கள் இருந்துக்கிட்டால் நல்லது. மற்றபடி பொருளாதாரம், தொழில் ரீதியில், குடும்பத்தில் சுப காரியம் செய்யக்கூடிய தன்மைகள், இதுவரைக்கும் நடக்கலைங்கிற விஷயங்கள் இப்போ நடக்கக்கூடிய தன்மைகள், இதெல்லாமே நல்லபடியாக அமைய இருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா 29/5/2026 15/6/2026 வரை பரணி நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் டிராவல் பண்ண போகிறார். பரணி என்கிறது சுக்கிரன். அப்போது சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ண போகிறார். சுக்கிரனுங்கிறது யார்? 4க்குரியவன், சுகத்தை தரக்கூடியவன், லாபத்தை தரக்கூடியவன். ஸோ இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன். செவ்வாய் சுக்கிரன் உங்களுக்கு, செவ்வாய்ங்கிறது தொழில், சுக்கிரனுங்கிறது லாபத்தை கொடுக்கக்கூடியவன். அப்போ தொழிலின் மூலம் லாபம் அடையக்கூடிய தன்மை. நீங்கள் எந்த தொழில், நீங்கள் எந்த இதை செஞ்சிட்ருக்கீங்களோ இந்த காலகட்டம் லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை. அடுத்து வேலையில் ப்ரமோஷன், வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய தன்மைகள், இதெல்லாம் நல்லபடியாக அமையும். ஸோ வேலையில் இருந்து வந்த கஷ்டங்கள், குளறுபடிகள், நிலைத்தன்மை இல்லாத தன்மைகள், அங்கீகாரம் கிடைப்பது, லாபத்தை அனுபவிக்கிறது, பணம் அதாவது இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது, இதெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே சமயத்தில் 4க்குரியவன் சுக்கிரன் அல்லவ, சுகத்தை பெருக்கி கொள்ளக்கூடிய ஆர்வம். சுக்கிரன்னா வீட்டுக்கு காரக கிரகம். அப்போ வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கா? இந்த காலகட்டம் சூப்பராக செயல்படுத்தும். அப்போது வீடு வாங்கலாம், கட்டின வீட்டை வாங்கலாம், இடத்த வாங்கலாம், நிலத்தை வாங்கலாம், விவசாய பூமி வாங்கலாம், காலிமனை இடம் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி இடம், நிலம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். ஏன்னா செவ்வாய் ஆட்சி, சுக்கிரன் நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார். சுக்கிரன் லாபாதிபதி. லாபம் தான் உங்களுக்கு. ரியல் எஸ்டேட்டில் ஆர்வம் இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடிய அந்த எண்ணங்களை கொடுக்கும். இது வரைக்கும் லாபம் கிடைக்கலன்னா கூட லாபம். விற்காத நிலங்கள் விற்பனையாகும், விற்காத வீடுகள் விற்பனையாகும். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வீடு மாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம், இடமாற்றம், ஸோ இந்த மாதிரி மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் இந்த காலகட்டம் கடகராசி அன்பர்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான், அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் 16/6/2026 கிருத்திகை நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார் செவ்வாய் பகவான்.
கிருத்திகை அப்படிங்கிறது சூரிய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார். அப்போ செவ்வாய் சூரியன் காம்பினேஷன் ஆகுது. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் என்ன சொல்கிறது, 2 உஷ்ண கிரகங்கள் செயல்பாடு இருக்கும், உஷ்ணத்தன்மையாக இருக்கும், டக்குன்னு கோவப்படுத்துவாங்க. உயர் அதிகாரிகள், அந்த உயர் அதிகாரிகள், அது சூரியனுங்கிறது உயர் அதிகாரிகளை கொடுக்கும். அப்போது ப்ரமோஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு, உயர் அதிகார மட்டத்துக்கு செல்லக்கூடிய தன்மை, அதிகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை, அரசு சார்ந்த விஷயத்தில் நன்மை தரக்கூடிய, அரசு வேலையில் இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது அரசாங்க எக்ஸாம் எழுதணுங்கிற அந்த எண்ணத்தை கொடுக்கக்கூடிய தன்மை, அரசு சம்பந்தப்பட்ட அத்தனையும் நல்லபடியாக நடக்கக்கூடிய தன்மை, தந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்க, சூரியன் அப்பாவின் மூலமாக சில நல்ல காரியங்கள் செயல்படுத்தக்கூடிய தன்மை, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். தன சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே நல்லபடியாக இருக்கும். அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த சூரியன் அப்படின்னாலே உலகத்தை சுற்றி வருது. அப்போ உலகத்தை சுற்றி வரக்கூடிய பாக்கியங்கள், அப்போ வெளிநாட்டு போகக்கூடிய தன்மைகள், பிரயாணங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், அதிகார வட்டத்தில் இருப்பவர்களோட தொடர்பு அதாவது உங்களை விட பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், இப்படி நல்ல நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத ஒரு காலகட்டமாகத்தான் இந்த கடகத்துக்கு அமைய இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன ஆதிபத்தியம் இருக்கிறது, செவ்வாய் பகவான் எப்படி இருக்கிறார், ஆட்சி பலத்தோடு இருக்காரா, உச்சமாக இருக்காரா, வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா, செவ்வாய் பகவான் பாவ கிரகங்களின் தொடர்பில் இருக்கா, அல்லது 6, 8, 11ஆம் அதிபதி 6, 8, 12ஆம் அதிபதிகளுடைய தொடர்பில் இருக்கா என்பதை பொறுத்தும், இப்போ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமம் நடக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2026இல் சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம், வேலையில் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இதுவரை திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ சார் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.